தமிழ் கூறும் நல்லுலகுக்கு பட்டிமன்ற நடுவர், தன்னம்பிக்கை பேச்சாளர் மயிலாடுதுறை முத்துக்குமாரினுடைய பணிவான வணக்கங்கள். கணவன் மூளையாகவும் மனைவி இதயமாகவும் உள்ள திருமணம் மிகவும் மகிழ்ச்சியானது. எவ்வளவு சண்டை வந்தாலும் கோபத்தை மறந்துட்டு முதல்ல போய் பேசக்கூடிய கணவனும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அம்மா வீட்டுக்கு போகாத மனைவியும் இருக்கக்கூடிய வாழக்கூடிய வீடு குடும்பம் பூலோகத்தினுடைய சொர்க்கம். அதுக்கு உதாரணமா இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஆந்திரால கோதாவரி மாவட்டத்துல ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல ஒரு இளைஞர் இருந்தாரு. நல்ல சுறுசுறுப்பான இளைஞர். எல்லார்கிட்டையும் அன்போடையும் கனிவோடையும் பேசக்கூடியவர். அவருக்கு திருமண வயது வந்த உடனே பெற்றோர் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து திருமணம் பண்ணி வச்சாங்க. அவங்களுக்கும் திருமண வாழ்க்கை சந்தோஷமா ஆரம்பிச்சது. நாட்கள் போச்சு, மாசங்கள் போச்சு, ஆண்டுகள் ஆச்சு. ரெண்டு பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அன்பு செலுத்தி ரொம்ப பிரியமா இருந்தாங்க. ஆனாலும் அந்த இல்லற வாழ்க்கைக்கு அடையாளமா அந்த குழந்தைங்கிற ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு கிடைக்கல. வருஷங்கள் பல ஆனதுனால எல்லாரும் கேட்க கேட்க குழந்தை இல்லையா குழந்தை இல்லையான்னு எல்லாரும் கேட்க கேட்க அவங்க மனசுக்குள்ள ஒரு உறுத்தலும் சங்கடமும் உருவாச்சு. இருந்தாலும் ரெண்டு பேர் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க மேல வச்சிருந்த அன்பு கொஞ்சம் கூட குறையல. மனசுக்குள்ள அந்த சின்ன உறுத்தல் மட்டும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. வேண்டாத தெய்வம் இல்ல, போகாத கோயில் இல்ல. ஆனாலும் அந்த குழந்தைங்கிற ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் பக்கத்து ஊருக்கு வந்திருந்த ஒரு ஆன்மீக குருவை பார்க்க போனாங்க. அவரு இவங்களை பார்த்துட்டு, நீங்க வேற எதுவும் செய்ய வேணாம், திருப்பதியில இருக்கக்கூடிய ஏழுமலையான நடந்தே போய் தரிசனம் பண்ணுங்க. விரதம் இருந்து நடந்து போய் தரிசனம் பண்ணீங்கன்னா அவரு உங்களுக்கு கூடிய சீக்கிரமே குழந்தையை கொடுப்பாரு அப்படின்னு அருள்வாக்கு மாதிரி சொன்னாரு. உடனே இவங்க விரதம் இருக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நல்ல நாள் பார்த்து நேரா திருப்பதிக்கு நடக்க ஆரம்பிச்சாங்க. நடந்தே போனாங்க. கீழே இருக்கக்கூடிய அடிவார திருப்பதிய அடைஞ்சிட்டாங்க. அங்கே இருந்து மலை ஏறணும். பாதி தூரம் ஏறினப்ப இதுக்கு மேல என்னால நடக்க முடியாதுங்க, என் உடம்புல கொஞ்சம் கூட தெம்பு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மனைவி அப்படியே உட்கார்ந்து போயிட்டாங்க. மேல போய் கடவுளை பார்த்துட்டா அவர் நமக்கு குழந்தை பெறுங்கிற விஷயத்த கொடுப்பாரு, கொஞ்சம் எழுந்திருச்சு வாமா, இன்னும் கொஞ்சம் தூரம் தாம்மா, நிறைய தூரம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தா கடவுளை பார்க்கலாம் வாமான்னு சொல்லி அந்த கணவன் கூப்பிட்டப்ப, இல்லங்க இவ்வளவு தூரம் நடந்தே வந்துட்டோம், என்னால மேற்கொண்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுன்னு அந்த மனைவி அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. உடனே இவரு பக்கத்துல இருந்த படியில போய் உட்கார்ந்தாரு. தன்னுடைய மனைவிய எழுந்திருச்சிங்க வான்னு சொல்லி கூப்பிட்டாரு. அப்படியே என் தோல்ல உட்கார்ந்துக்க, நான் உன்னை இங்க இருந்து தோல்ல தூக்கிட்டு நடந்து போயே மேல கூட்டிட்டு போயிடுறேன், அங்க போய் சாமி தரிசனம் பண்ணுவோன்னு அந்த கணவன் சொன்ன உடனே அவ்வளவு கஷ்டத்தையும் மீறி அந்த மனைவிக்கு ஒரு சந்தோஷம் வந்தாலும் சிரிப்பும் வந்தது. இன்னும் 100 படி இருக்கு, என்னை எப்படி நீங்க தோல்ல தூக்கிட்டு போவீங்க, நான் என்ன சின்ன குழந்தையா அப்படின்னு கேட்க, நீ மறுக்காம என் தோல்ல ஏறி உட்காருமா, நான் உன்னை 100 படி இல்ல இன்னும் 1000 படி இருந்தாலும் தூக்கிட்டு போய் சாமியை காட்டுறேன், ரெண்டு பேரும் சாமி தரிசனம் பண்ணுவோம், கடவுள் நமக்கு குழந்தையை கொடுப்பாரு, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொன்ன உடனே கணவன் கொடுத்த நம்பிக்கையோட அந்த மனைவி அந்த கணவனுடைய தோல்ல ஏறி உட்கார்ந்தாங்க. கிட்டத்தட்ட 100 படிகள். ஒவ்வொரு அடியா தன்னுடைய மனைவிய தோல்ல தூக்கி வச்சுட்டு குழந்தைங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக அந்த கணவன் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சாரு. 10 படி ஏறினாரு, 20 படி ஏறினாரு, 50 படி ஏறினாரு. கடைசியில 100வது படியையும் ஏறி போய் சாமி பக்கத்துல போய் நின்று தரிசனம் பார்த்தாங்க. அவங்கள தோல்ல இருந்து கீழே இறங்கி விட்டப்ப அந்த மனைவியோட கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. நீங்க விளையாட்டுக்கு தான் சொல்றீங்கன்னு நினைச்சேன், உங்களால முடியாதுன்னு நினைச்சேன், ஆனாலும் நம்மளுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக என்ன சுமந்தீங்க பாத்தீங்களா, வாழ்நாள் முழுக்க இதை நான் மறக்கவே மாட்டேன்னு அந்த மனைவி கண்கலங்க கணவனுடைய கையை பிடிச்சுக்கிட்டு சொன்னாங்க. உடனே அந்த இளம் கணவனும், இது நாள் வரைக்கும் என்ன சுமந்திருக்க, அடுத்து இனிமேற்கொண்டு வரக்கூடிய நாள்லையும் குடும்ப பாரத்தை நீதான் சுமக்க போற, நம்ம குழந்தையும் நீதான் சுமக்க போற, அப்படி இருக்கிறப்ப வெறும் 100 படிய உன்னை நான் தோல்ல சுமந்து போய் கடவுளை பார்க்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி அந்த கணவன் சொன்ன உடனே அந்த மனைவிக்கு அவ்வளவு சந்தோஷம். ரெண்டு பேரும் நேரா போய் சாமியை தரிசனம் பண்ணாங்க. இவங்க ஒருத்தவங்க மேல் ஒருத்தவங்க வச்சிருந்த அன்புக்காகவும் அவர்களுடைய அழகான இல்லறத்துக்காகவும்
கூடிய சீக்கிரமே அந்த கடவுள் அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தையை கொடுத்தார். ஆக ஒரு அழகான கணவனும் மனைவியும் வாழக்கூடிய வீடு பூலோக சொர்க்கம். கணவன் மூளையாகவும் மனைவி இதயமாகவும் உள்ள திருமணம் மிகவும் மகிழ்ச்சியானது. அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து வாழ்கின்ற குடும்பம் பூலோக சொர்க்கம். நன்றி, வணக்கம்.